அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஏப்ரல் மாசம் அதோட ஜிஎஸ்டி வசூல் வந்து பார்த்தீங்கன்னா, 2.43 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதாவது பொதுவா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜூலை 2017ல இருந்து பார்க்குறப்ப, ஒவ்வொரு மாசமும் ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் டேட்டாவ மத்திய அரசாங்கம் வெளியிடுவாங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்தோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அதுல 2024ஆம் ஆண்டு என்ன ஆயிருக்கும்னா, 2,00,000 கோடிய அந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படிங்கிறது தாண்டியிருக்கும். ஏப்ரல் 2025ல ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 2.37 லட்சம் கோடியாக இருந்திருக்கும். ஓகேவா? இப்ப அத பின்னுக்கு தள்ளி ஏப்ரல் 2026ஓட ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து 2.43 லாக் குரோர் அப்படிங்கிற நிலைக்கு உயர்ந்திருக்கு. சரியா? இது மட்டும் இந்த நியூஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது, இந்தியாவின் முதல் தடையற்ற சுங்கச்சாவடி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த குடுத்திருக்காங்க. குஜராத்தினுடைய சூரத் டூ பரூச் அப்படிங்கிற அந்த பகுதி உள்ள இருக்கக்கூடிய நெடுஞ்சாலையில இருக்கக்கூடிய டோல் கேட்ஸ்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு புதிய சேவைய வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதன் அடிப்படையில பார்க்கிறப்ப, வாகனங்கள் வந்து அந்த டோல்கேட்ல நின்னு காசு கட்டி அந்த கிராஸ் பண்ணி போகணுங்கிற அவசியம் இல்ல. அவங்க பாட்டுக்கு ஸ்பீடா வந்த ஸ்பீட்ல டோல்கேட்ட கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கலெக்ட் ஆகுற மாரி ஒரு செட்டப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி ஃபாஸ்டாக் அப்படிங்கிற நடைமுறை இருக்கு. அதோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏஎன்பிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் சிஸ்டம் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமா கியூஆர் கோட டைரக்ட்டா ஸ்கேன் பண்ணி, கேமராவும் கியூஆர் கோடையும் சேர்த்து ஸ்கேன் பண்ணி, என்ன பண்ணிடுறாங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வாலெட்லேருந்து அமௌண்ட் டெபிட் ஆகுற மாதிரியான ஒரு செட்டப் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது கம்மியாகுது. போக்குவரத்து நெரிசல் இருக்கப்ப அதிகமா வாகனங்கள்லேருந்து புகைகள் வந்து வெளிவரும். ஓகேவா? ஸோ அந்த எமிஷன் ஆஃப் ஸ்மோக் அப்படிங்கிறது கம்மியாக போகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வாகனங்களுடைய எரிசக்தி திறன் அதிகமாகும். எக்ஸ்போ அ லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே சீக்கிரமா அதனோட டெஸ்டினேஷனுக்கு வந்து சீக்கிரம் போயிரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கடைசியா பார்த்தீங்கன்னா, தாயகம் திரும்பிய 104.23 மெட்ரிக் டன் தங்கம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ கடந்த ஆண்டு செப்டம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 880 மெட்ரிக் டன்னாக இருந்துச்சு. இந்தியாவுடைய மொத்த தங்க இருப்பு அப்படிங்கிறது. ஓகேங்களா? அது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, 880.52 மெட்ரிக் டன்னாக கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதுல உள்நாட்டிலேயே இருக்கக்கூடிய தங்கத்தின் அளவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 575 மெட்ரிக் டன்னா இருந்து இப்ப 680 மெட்ரிக் டன்னா இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதுதான் 104 டன் வந்து இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பொதுவா நம்ப இங்கிலாந்து வங்கி, அது மாரி இருக்கக்கூடிய சர்வதேச வங்கிகள்ல நம்மளுடைய தங்கத்த வந்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி சேஃபா வச்சிருப்போம். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, தங்கத்தினுடைய வைப்பு திட்டம் அப்படிங்கிற அதுலலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய தங்கத்த நம்ம போட்டு வச்சிருப்போம். அதுலருந்து ஒரு 104 டன்ஸ மட்டும் இந்தியாவுக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஏன்னா, அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஃப்ளக்சுவேட்டிங் பேசிஸ்ல இருக்கனால, இந்த ஒரு நடைமுறைய ஆர்பிஐ பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.